இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ மதுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். மது ஒழிப்பு மாநாடு என்று மதுவை குடித்துவிட்டு வருகிறார். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கூட்டம் முடிவதும் கொள்கிறார். ஒரு சில பேருக்கு மது குடிச்சாதான் தூக்கமே வருமா. ஒரு சில பேரு குடிச்சாதான் நல்லா பேசுவானா. இது மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நாமும் ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம் என்று இல்லாமல் கூட்டணி கட்சியை மிரட்ட வேண்டும் என்பதற்காக, அடுத்த கட்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை அழைத்து வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத வடநாட்டிலிருந்து பிழைக்க வந்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் கூட இவர்களெல்லாம் கட்சி உறுப்பினர் என்று சொல்லி அனைவரும் கேலி கூத்தாக்கி கடைசியாக திமுகவை மிரட்டவில்லை, முடியவில்லை, அதிமுக மிரட்ட முடியவில்லை, மற்றவர்கள் காரி துப்புகின்ற அளவிற்கு இன்றைக்கு சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டம் எதற்கு என்று யோசித்து பாருங்கள். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டு பாருங்கள். அனைத்து மக்களுக்குமான கட்சி, அனைத்து மக்களுமான தலைவர் என்று சொல்லவில்லை. முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட மக்களுடைய போர் குரலாக எப்படி நம்முடைய தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் முழு மனதோடு இந்த மக்களுடைய நலனுக்காகவே கடைசி வரை வாழ்ந்து மடிந்தார்களோ, எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய கொள்கையிலே எந்த விதமான பின்னோக்கும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம். பட்டியலின மக்களுக்காகவே போராடுகின்ற, அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். யாரோ சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் புரட்சி பாரதம் இயக்கத்தை தவிர வேறு யாரும் இந்த மக்களுக்கு உண்மையாக போராட்டம் நடத்த முடியாது. இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இத மக்களை வைத்து இயக்கம் ஆரம்பிக்கல. ஒரு இயக்கத்தில் புகுந்து விட்டு அந்த இயக்கத்தை தலைமை எடுத்து பிடித்துக் கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் அனைத்து மக்களுக்கான இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதில் நாங்கள் உடன்படவில்லை. இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ மதுக்காக நடைபெறுகின்ற கூட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். மது ஒழிப்பு மாநாடு என்று மதுவை குடித்துவிட்டு வருகிறார்.